எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். இந்த வீடியோவில் தக்காளி சேர்த்து ஒரு ரவா தோசை. முக்கியமாக இதுக்கு மைதா மாவோ கோதுமை மாவோ ரெண்டுமே தேவையில்லை. டெய்லி நம்ம இட்லிக்கு மாவு அரைச்சி இட்லி தோசைன்னு போடுறத விட மாவு இல்லை அப்படின்னா கவலையே பட வேணாம். டக்குன்னு இந்த ஒரு 3 வகையான மாவை கரைச்சி விட்டு தக்காளி சேர்த்தா அதை கூட கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் சேர்த்துட்டா மொறு மொறுன்னு ரவா தோசை செய்யலாம். எல்லாருக்கும் வீட்டில் பிடிக்கும். முக்கியமாக உங்களுக்கு முதல் தோசையிலேருந்தே கல்லில் ஒட்டாமல் படல் படலாக வரும். அதனால் தைரியமாக நீங்கள் இந்த மாதிரி ரவா தோசையை ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த ரவா தோசை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. தக்காளி ரவா தோசை செய்யறதுக்கு இப்போ நான் 4 தக்காளி பெங்களூர் தக்காளி எடுத்துன்னு இருக்கேன். ஆனால் 3 தான் நான் சேர்த்தேன். நல்லா பழமாக கலராக இருக்கிற மாதிரி இருக்கட்டும். கருவேப்பிலை கலருக்கும் காரத்துக்கும் 2 வகையான மிளகாய் சேர்த்து 8 மிளகாய் எடுத்துன்னு இருக்கேன். தக்காளி நல்ல கலராக நாட்டு தக்காளியோ பெங்களூர் தக்காளியோ எடுத்துக்கோங்க. 3 தக்காளி எடுத்துன்னு இருக்கேன். இது கிட்டத்தட்ட ஒரு 12 13 தோசை வரைக்கும் செய்யலாம். மிக்ஸி ஜார் எடுத்துட்டு மிளகாய் கருவேப்பிலை தக்காளி இது கூட 1 டீஸ்பூன் மல்லி 1 டீஸ்பூன் ஜீரகம் இதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணி விடணும்னு அவசியம் இல்லை. தக்காளிலே இந்த தண்ணி சத்து இருக்கிறதுனால நல்லா நைஸாக சட்னி மாதிரி அரைச்சுண்டாச்சு. 1 கப்பு அரிசி மாவு இந்த ஜார்லேயே சேர்த்துக்கலாம். 1/2 கப்புக்கு கடலை மாவு, 1/2 கப்பு அளவுக்கு ரவா எல்லாத்தையும் சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா மாவுகள் வந்து கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் உங்களுக்கு நல்லா கிடைக்கும். அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு கம்மியாக அரைச்சா போதும். பாருங்கள் இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து கெட்டியாக எடுத்து இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா ஒரு தோசை மாவு பதத்துக்கு அரைச்சிருக்கேன். ரொம்ப நேரம் அரைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ ஜார்லேயும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதையும் சேர்த்துக்கலாம். ரவை வந்து நேரம் ஆக ஆக ஊற ஆரம்பிச்சிடும். அதனால் கிட்டத்தட்ட ஒரு மொத்தம் 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்துருக்கேன். 1/2 லிட்டர் தண்ணியை சேர்த்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் நம்ம ஊற வச்சோம்னா இன்னுமே கெட்டிப்படும். அதுக்கப்புறம் நம்ம இது எப்படி தோசை போடலான்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள் நல்லா 1/2 மணி நேரம் ஊறிருக்கு. இன்னும் கொஞ்சம் கூட திக்காக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நான் பாருங்கள் வெறுமனை ப்ளெயினாக நம்ம ரவா தோசை போடாமல் வெங்காயம் கேரட்டு கொத்தமல்லி எல்லாம் போட்டால் நம்ம ரொம்ப நல்லாயிருக்கும், வாசனையாக இருக்கும். அதனால் நல்லா ஒரு பிடி அளவுக்கு நான் வெங்காயம் சேர்க்குறேன். நல்லா 1 கேரட் துருவி வச்சுருக்கேன் தோல் எடுத்துகிட்டு. கொத்தமல்லி இதெல்லாம் சேர்க்குறப்போ ரொம்ப வாசனையாக இருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கும். காய்கறி நம்ம சேர்த்துண்டா மாதிரி இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் திரும்பவும் நம்ம தாராளமாக தண்ணி சேர்க்கலாம். தண்ணி சேர்த்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே அங்கங்கே நமக்கு தோசைக்கல்லில் விடுறப்ப அந்த ரவா தோசையில் எவ்வளோ ஹோல்ஸ் கிடைக்குமோ அதே மாதிரி இருக்கும். முக்கியமாக பாருங்கள் மைதா மாவு கோதுமை மாவு எதுவும் சேர்க்கலை. கல் வந்து நல்லா சூடாக இருக்குது. கொஞ்சமாக ஃபஸ்ட்டு நான் எண்ணெய் சேர்த்துண்டு தேய்ச்சி விட்டுக்கிறேன். தேய்ச்சி விட்டுட்டு எப்போதுமே நான் ரவா தோசைக்கு சொல்கிறது தான், அடுப்பை நல்லா ஃபாஸ்ட்டில் வைக்கணும். ஃபாஸ்ட்டில் வச்சா தான் போட்ட உடனே அது எப்படி தோசைக்கல்லில் பிடிச்சிட்டு வேக ஆரம்பிச்சிடும். அப்படியே ஓடி உள்ளே வராது. நல்லா பெரிய கப்பு எடுத்துக்கிறேன் பாருங்கள். 1 கப்பு கரண்டியால் விட 2-3 தடவை விடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரே கப்பில் ஒரே தடவையில் தோசையை போட்டு முடிச்சுடலாம். ஒரு தோசைக்கு உண்டான மாவு அந்த 1 கப்லேயே கிடைக்கும். ஒரே மாதிரி இருக்கும். பாருங்கள் நம்ம போட்ட உடனே வழியக்கூடாது, டக்குன்னு வேக ஆரம்பிச்சிடணும். ரவா தோசைக்கு இதுதான் உங்களுக்கு டிப்ஸே. நல்லா நல்லா 1லேருந்து 2 டீஸ்பூன் எண்ணெய் விடலாம். இது தக்காளி சேர்த்ததுனால வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். மொறு மொறுன்னு வேணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் சிம் ஃப்ளேமில் வச்சா தான் உங்களுக்கு வேகும். நான்ஸ்டிக்கில் வச்சா இன்னும் சீக்கிரமாக நமக்கு வேகும். இதில் இன்னொன்று தக்காளி எங்களுக்கு உடம்புக்கு சேராது அப்படின்னு சொன்னால் தாராளமாக நீங்கள் தயிர் சேர்த்து இதே மாதிரி வெங்காயம் கேரட் சேர்த்து செய்யலாம். இப்போ வெங்காயம் வேண்டாம் அப்படின்னா கேரட்டு வந்து இது கொத்தமல்லி முட்டைக்கோஸ் கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் வேணாங்கன்னு நினைக்கிறவங்க ரொம்ப நல்லாயிருக்கும். முட்டைக்கோஸும் கேரட் சேர்த்து செய்கிறப்போ ரொம்ப அருமையாக இருக்கும். பாருங்கள் அப்படியே படல் படலாக வருது பாருங்கள். பாருங்கள் நான் முதல் தோசை தான் போட்டிருக்கேன். முதல் தோசையே கல்லில் ஒட்டாமல் வருது பாருங்கள். நிறைய பேர் ரவா தோசைன்னா கல்லில் ஒட்டிக்குது அப்படிங்கிறாங்க. நான் சொல்கிற அந்த மெஷர்மெண்ட்டில் நீங்கள் மாவு சேர்த்துக்கோங்க, ரொம்ப அருமையாக வரும். நான்ஸ்டிக்கில் போடாமல் இரும்பு தோசை தவாவில் போடுறேன். முக்கியமாக அதை நீங்கள் பார்க்கணும். நிறைய பேர் நான்ஸ்டிக்கில் போட்டு அப்படியே ஒட்டாமல் வருது அப்படின்னு சொல்லி காமிப்பாங்க. இரும்பு கல்லை நம்ம போடுறது தான் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லுவேன். இப்போ பாருங்கள் ஒவ்வொரு முறையும் கப்பால் இந்த மாவை நல்லா கலக்கிக்கிட்டு கரண்டியை விட இந்த மாதிரி கப்பை எடுத்துக்கோங்க. கரெக்டாக ஒரே கப்பில் ஒரு தோசைக்கு உண்டான மாவு வந்துடும். போட்ட உடனே அடுப்பு ஃபாஸ்ட்டில் இருக்கணும். போட்டு முடித்ததுக்கப்புறம் உடனே சிம் ஃப்ளேமில் வைக்கணும். 1லேருந்து 2 டீஸ்பூன் நம்ம அதை எண்ணெய் விட்டால் போகிறோம். ஹோட்டல்ஸில் போடுற மாதிரி 4-5 ஸ்பூன்லாம் விட்டோம்னா மொறு மொறுன்னு இருக்கும். ஆனால் அது உடம்புக்கு கெடுதல். அப்படிங்கிறப்ப 2 டீஸ்பூனுக்கு மேலே எண்ணெய் விடாதீங்க. இதையும் நல்லா உங்களுக்கு முறுமுறுன்னு வர்றதை காமிக்கிறேன். கலர்ஃபுல்லாக இருக்கும். அந்த வரமல்லி
கொத்தமல்லியோடைய வாசனை பிரமாதமாக இருக்கும். சாம்பாரோ தேங்காய் சட்னியோ எது வேணால் நம்ம வச்சு சாப்பிட்லாம். ஆல்ரெடி நான் சாதாரணமாக கொஞ்சோண்டு 2 கரண்டி மாவு இருந்தால் கூட அதை வச்சுட்டு எப்படி ரவா தோசை போடலாம், இட்லி மாவு வச்சுண்டு அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கேன். அதில் ஆனியன் ரவா, முந்திரி ரவா, பிளெயின் ரவான்னா போட்டிருக்கேன். அந்த வீடியோவுடைய லிங்க்கும் உங்களுக்கு நான் தாராளமாக தரேன். இப்போ திருப்பி வேணும்னாலும் நீங்கள் போட்டுக்கோங்க. முதல் தடவை நான் அப்படியே திருப்பாமல் போட்டு எடுத்தேன். இப்போ பாருங்கள், நான் தோசையில் ஒரு பக்கம் வேக வச்சு அடுத்த பக்கமும் திருப்புறேன். உங்கள் சௌகரியம். நீங்கள் திருப்பி போட்டு வேக வைக்கணும்னா தாராளமாக வேக வைக்கலாம். அந்த மாதிரிலாம் வேக வைக்கிறப்போ இன்னும் நல்லா மொறு மொறு மொறுன்னு கிடைக்கும். அவசியம் நீங்கள் மோர் சேர்த்தோ தக்காளி சேர்த்தோ கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ரவா தோசை ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இட்லி மாவே இல்லைனாலும் கவலையே பட வேண்டாம். டக்குன்னு இந்த மாதிரி தோசை பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பார்த்த உடனே வீட்டில் தக்காளி ரவா தோசை செஞ்சு பார்த்துட்டு லைக்ஸ் கொடுங்க. கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க எப்படி வந்ததுன்னு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸில் பார்ப்போம். தேங்க்யூ வீவர்ஸ்.